ஆறுமுகன் 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 அம்பிகை பொன்னம்பலவன் அம்பிகை பொன்னம்பலவன் ஞானகுரு ஞானகுரு வாணிபதம் வாணிபதம் நாடு பெரியோர்களே, தாய்மார்களே, அருமை நண்பர்களே, இன்றைய தினம் இந்த விழாவிலே ஒரு பழைய ஞாபகம். ஏனென்றால் நாங்கள் தேர் பார்த்து திருவிழா பார்த்து விடிய விடிய கூத்து பார்த்து விடிய விடிய சின்னமேளம் பார்த்து அப்படி வளர்ந்த பண்பாடுடைய ஒரு குடும்பம், பண்பாடுடைய இனம். அது மாதிரி இந்த இடத்திலே 3 நாட்கள் விழா நடக்கின்றது. நாங்களும் ஒரு பழைய கலையை, ஒரு வில்லிசை கலையை உங்கள் முன்னிலையிலே நிகழ்த்துவதற்கு வந்திருக்கிறோம். சரி, நீங்கள் பார்க்கிற பார்வையை பார்த்தா சின்னமணியின் சிசிய பிள்ளைகள் வந்திருக்கிறோம். ஒரு சத்தியவான் சாவித்திரியோ, ஒரு பார்வதி கல்யாணமோ, இல்லையா ஒரு வள்ளி திருமணமோ, இவ புராண கதை ஏதாவது செய்ய போயிடும் நினைக்கிறோம். அதுதான் இல்ல, அதுதான் இல்ல, அது நாங்கள் சொல்ல வரே இல்ல. அது சொல்லுவதுக்கு இடம் இருக்குது. ஆமா, இப்ப நாங்கள் சொல்ல வர கதை எங்கட கதை, எங்கட சொந்த கதை. நாங்கள் எப்படி இங்க வந்தோம், என்னண்டு இந்த லாச்சப்பல்ல கால் ஊண்டினோம், காலை மெல்ல மெல்ல எடுத்து பின்னுக்கு அப்படி போறோம் என்ற கதையை தான் சொல்ல போறோம். காட்டு கிடைச்சோன்னா காட்டு பக்கம் போனோம் என்ற கதையை சொல்ல போறோம். சொல்றதுக்கு முன்னாடி ஏற்படுகின்ற சொற்பிழை, பொருட்பிழை போன்ற பிழைகள் எல்லாம் பொறுத்தருள வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கரங்கூப்பி கலைவாணர் வில்லிசை குழுவராகிய நாங்கள் கேட்டுக்கொண்டு குருநாதர் கலை மாமணி கலா வினோதன் கணபதி பிள்ளை சின்னமணி அவர்களின் பாதார விந்தங்களை வணங்கி கதைக்கு வர்றோம். அதாவது இன்று நடக்கின்ற இந்த விழாவிற்கு தமிழர் நாம் கொண்டாடும் திருவிழா, தமிழர் மொழியாலே ஒன்றிணையும் திருவிழா. இதுதான் எங்கள் முத்தமிழ் விழா. தமிழர் நாம் கொண்டாடும் திருவிழா, தமிழர் நாம் கொண்டாடும் திருவிழா, தமிழர் நாம் கொண்டாடும் திருவிழா. ஆமா, தமிழர் நாம் கொண்டாடும் திருவிழா, மொழியாலே ஒன்றிணையும் திருவிழா. ஆமா, மொழியாலே ஒன்றிணையும் திருவிழா. 3 நாட்கள் கொண்டாடும் திருவிழா, 3 நாட்கள்
கொண்டாடும் திருவிழா, மூன்று தேவியர்க்கு கொண்டாடும் திருவிழா, மூன்று தேவியர்க்கு கொண்டாடும் திருவிழா, தமிழர் நாம் கொண்டாடும் திருவிழா, திருவிழா, திருவிழா. இது எங்கட மக்கள் கூடியிருக்கும் பெருவிழா. அப்படியான இந்த திருவிழாவில் ஆமா, இந்த திருவிழாவை நடத்துகின்ற இந்த வர்த்தகர் சங்கத்தின் பாதார கமலங்களை தொட்டு நாங்கள் வணங்குகின்றோம். ஏனென்றால் இப்படி ஒரு விழாவை செய்வதற்கு எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு சிரமம் தெரியும். ஆமா, ஆனதுனால அவர்களின் பாத கமலங்களை வணங்கிக் கொண்டு கதைக்கு வர்றோம். முதல்ல ஆமா, கதைக்கு ஒரு முத்தாய்ப்பு போகணும். நாங்கள் எங்க இருந்து வந்த நாங்கள், எங்கட நிலை என்ன, என்னென்று வந்த நாங்கள், என்றதெல்லாம் மறந்து போய் கொஞ்சம் பேர் திரியறோம். நாங்கள் ஏதோ அப்படியே நேர வந்து குதிச்ச மாதிரி. Excusez-moi, je suis nationalité française. Nationalité française. Oui. சொல்லாத. திடீரென்று புடுங்கி போட்டு அனுப்புவான். அதுவும் நடக்கும். ஆக அப்படி நச்சு கொண்டு இருக்க கூடாது. ஆமா, நாங்களா எப்படி வந்த நாங்கள் எங்களுடைய அடையாளம் என்ன? ஆலிசூல் கடல் நடுவே. ஆமா, ஆலிசூல் கடல் நடுவே, ஆலிசூல் கடல் நடுவே. ஆமா, கடல் நடுவே அமைந்ததொரு சிறுதீவு. ஆமா, சிறுதீவு, பொன் விளையும் பூமி என்பார். ஆமா, பொன் விளையும் அழகான தீவு என்பார். ஆமா, தீவு என்பார். சீற்றம் கொண்ட எதிரிகளால். ஆமா, சீற்றம் கொண்ட எதிரிகளால், சீற்றம் கொண்ட எதிரிகளால். சீற்றம் கொண்ட எதிரிகளால் இங்கு வந்து அகதியானோம். இங்கு வந்து அகதியானோம். அகதியானோம். ஆமா, அகதியானோ. சீற்றம் கொண்ட எதிரிகளால் ஆமா, நாங்கள் வந்து இங்கே தஞ்சமடைஞ்சோம். அன்னை பிரெஞ்சு மாதாவின் காலை கட்டி அணைச்சோம். ஆமா, எங்களை ஏற்றுக்கொள் தாயே என்னோம். அப்படித்தான் நாங்க இங்க வந்தது. இப்ப அப்படி வந்து 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 இந்த எங்க பார்த்தாலும், எந்த குச்சி கூடாவை பார்த்தாலும், எந்த இடம் இதுக்குள்ள மறைஞ்சு ஒரு மாதிரி துளைச்சு கொண்டு போகலாம் வேண்டாம். அது முடியாது. அங்கே ஒரு ஆள் நிற்பான். ஒரு இடமும் தப்பேலாது. எல்லா இடமும் தமிழ், எல்லா இடமும் கூட தமிழ். தமிழன் இல்லாத நாடு இன்று இல்லை. தமிழன் இல்லாத நாடு இங்கு இல்லை. தமிழன் இல்லாத நாடு இன்று இல்லை. இல்லாத நாடு இங்கு இல்லை. என் நாட்டில் பார்த்தாலும் தமிழன், பார்த்தாலும் தமிழன், என் நாட்டில் பார்த்தாலும் தமிழன், என் நாட்டில் பார்த்தாலும் தமிழன். தமிழ் உதிரத்தில் வாழ்கின்றான் தமிழன், தமிழ் உழைப்போடு வாழ்கின்றான் தமிழன். உழைப்பாலே உயர்ந்தவன் தமிழன், உழைப்பாலே உயர்ந்தவன் தமிழன், உழைப்பாலே உயர்ந்தவன் தமிழன். இந்தியே உழைப்பவன் தமிழன், உதிரம் இந்தியே உழைப்பவன் தமிழன். தமிழன் இல்லாத நாடு இல்லை. தமிழன் இல்லாத நாடு இல்லை. தமிழன் இல்லாத, தமிழன் இல்லாத, தமிழன் இல்லாத இடம் இங்கு இல்லை. இப்படி எல்லா இடமும்
பறந்து 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 எல்லா இடமும் போயாச்சு. எல்லா இடமும் போயாச்சு. ஒரு இடமும் தப்பில்லை. ஆனா இப்படி எல்லா நாட்டுக்கும் போக நாங்கள் கொஞ்சம் பேர் இந்த பக்கமா இந்த நாட்டுக்கு எப்படி வந்தாங்க? ஆமா, நாங்க ஏறினோமே, நாங்க ஏறோப்பிள்ளேன். ஆமா, ஏறினோமே, நாங்க ஏறோப்பிள்ளேன். வெளிநாடு நோக்கி நாங்கள் வருவதற்கு, வெளிநாடு நோக்கி ஏறினோமே, நாங்கள் ஏறோப்பிள்ளேன். ஏறினோமே, நாங்கள் வெளிநாடு நோக்கி நாங்கள் வருவதற்கு, இந்த பாரிஸை நோக்கி அப்படியே வந்துட்டோம். இந்த லாஜபல நோக்கி அப்படி வாகத்துக்கு ஏறிட்டோம். பாரிஸ் நோக்கி இப்படி வார வழியில எங்க எல்லாம் கொண்டு திரியாங்க, எங்க கொண்டு திரியாங்க, காடு மேடு எல்லாம் கொண்டு திரிஞ்சு. ஐயோ கடவுளே, ஒரு சோத்துக்கு வழி இல்ல, ஒரு இடியப்பத்துக்கு வழி இல்ல, ஒரு புட்ட காணம், ஒரு அப்பத்தை காணம், ஒரு தோசைய காணம், ஒரு அவிச்சா குழா பூட்டா காணும், குழல் பூட்டு. வெறும் குழா பூட்டு சாப்பிட மாட்டேன். இப்படி சாப்பாடு இல்லாம அலையும். ஆமா, அப்பதான் இந்த இலகுலியா கொண்டு கொட்டுறாங்க. அப்ப நாங்கள் யோசிச்சு, நாங்கள் பரிசில இலகுலதான் நீ சாப்பாடு, நீ இவ்வளவுதான் எங்கட வாழ்க்கை. ஆமா என்று சொல்லியன நாங்கள் வந்து இறக்கி விட்டாங்க. அங்கால திரும்பி பார்த்தோம், ஒருத்தரையும் காணோம். இங்கால திரும்பி பார்த்தோம், ஒருத்தரையும் காணோம். எல்லாம் அப்படியே பிரெஞ்சு தாயே, எங்கட தமிழீழ மாதா விட்டு உங்க காலை கட்டி பிடிச்சிட்டோம். இனி நீதான் எங்களுக்கு வளர்ப்பு தாய். தமிழீழ மாதாவை மறந்துட்டோம், எங்களை பார்த்துக்கொள் சொல்ல பார்த்தா இங்கால லாஜபல், அங்கால மாக்கடை. மாக்கடையில வேலை செய்ய நீங்கள். அப்ப மாக்கடைக்கு முந்தி மாக்கடை தான் எங்க பெரிய இடம். அப்ப மாக்கதே போசனியே. தம்பி இப்ப பிரெஞ்சு படிச்சுட்டான். நாங்கள் முந்தி சொல்றது மாக்கடை. என்னன்னு சொன்னா நேஷனாலிட்டி பிரான்சே. நீ நேஷனாலிட்டி பிரான்ஸ். அப்ப பார்த்தா லாஜபல். அப்பதான் எங்களுக்கு ஒரு யோசனை வருது. என்ன வருது? எப்படி வருது? யாழ்ப்பாணத்தை நினைக்கிறோம். யாழ்ப்பாணத்தை அப்படி எல்லாம் இருந்தாங்க எங்கட தாயகத்துல. அந்த டவுனை நினைச்சா, அந்த யாழ்ப்பாணத்தை நினைச்சா, அதான் நினைச்சா மினிபாசில போய் சிடிபில இறங்கி, மினிபாசில போய் சிடிபில இறங்கி. இல்ல அது என்னதான் ஊருக்குள்ளே எவ்வளவு கடை இருந்தாலும், ஊருக்குள்ள தியேட்டர் இருந்தாலும், ஊருக்குள்ள சாப்பாட்டு கடை இருந்தாலும், ஊருக்குள்ள நகைக்கடை இருந்தாலும் நாங்கள் டவுனுக்கு போற மாதிரி டவுனுக்கு போவோம். அந்த யாழ்ப்பாணம் எப்படி இருக்கும்? யாழ்ப்பாணத்தின் பெருமைகளை சொல்ல முடியுமா? யாழ்ப்பாணத்தின் பெருமைகளை சொல்ல முடியுமா? சந்தோஷமாய் வாழ்ந்த நாளை மறக்க முடியுமா? சந்தோஷமாய் வாழ்ந்த வாழ்வை மறக்க முடியுமா? யாழ்ப்பாணத்தின் பெருமைகளை சொல்ல முடியுமா? சந்தோஷமாய் வாழ்ந்த நாளை மறக்க முடியுமா? சந்தோஷமாய் வாழ்ந்த நாளை மறக்க முடியுமா? விதமாய் சாப்பாட்டு கடைகள் அங்கே, விதமாய் சாப்பாட்டு கடைகள் அங்கே, விதமாய் சாப்பாட்டு கடைகள் அங்கே, விதமாய் சாப்பாட்டு கடைகள் அங்கே, விதமாய் அழகு சாதன கடைகள் அங்கே. ஆமா, விதமாய் அழகு சாதன கடைகள் அங்கே. யாழ்ப்பாணத்து யாழ்ப்பாணத்து பெருமைகளை
சந்தோஷமா வாழ்த்துறாங்க. ஓ சும்மா சொல்லக்கூடாது, சும்மா இல்லப்படாது. அங்க என்ன இல்ல, எங்கட நாடு மாதிரி வேறுமே எல்லாம் இருக்கு. ஓ எல்லாம் இருக்கு. அட ஓ யாழ்ப்பாணம் போகண்டா, ஓ சிடிபி பஸ் தண்டபாட்டுல சும்மா போகும், சும்மா போகும். நாங்கள் மினி பஸ்ஸுக்கு காத்து கொண்டு ஓ நிற்போம். ஏன் ஏனண்டா தம்பி வரைக்கே சொல்லுவான், வேறுங்கோ இடம் தரலாம், வேறுங்கோ இடம் தரலாம் என்று சொல்லி சும்மா மரவள்ளி கிழங்கு அடிக்கிற மாதிரி அடி கொண்டு போவான். நாங்களும் அதுக்கு நெறிப்பட்டு போகிறதுக்கு ஒரு சந்தோஷம். இப்படி டவுனுக்கு போய் அந்த சுபாஷ் கவியில சாப்பிட்டு அந்த பிளவுஸ்ல போய் சாப்பிட்டு ஒரு கூல் பார்க்கவே லிங்கம் கூல் பார்க்கவே கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சு அப்ப நாங்கள் அங்க சைக்கிள்லயே போனாங்க. அதானே மினி பஸ்ல போய் பஸ்ல போய். ஆமா, ஏனென்றா டவுன்ல போய் சாப்பிடுறதுல ஒரு சந்தோஷம், பெரிய சந்தோஷம். எவ்வளவு கடை ஊருக்கு இருந்தாலும் அத போல ஒரு சந்தோஷம் வராது. அந்த அங்க அனுபவிக்கிற சந்தோஷமே வேற. அந்த மாதிரி சந்தோஷத்தை அனுபவிச்சாங்க. பார்த்தா அதே முதலாளி, அதே முதலாளி, அதே எல்லா ஊர் முதலாளி மேலும் இருக்கிறோம். எல்லா ஊர் முதலாளி எல்லா சாப்பாட்டு கடையும் இருக்கு. ஓ எல்லா பழசே கடையும் இருக்கு. என்ன கடை இல்ல? என்ன கடை? மரக்கறி கடை இருக்கு, அப்ப கடை இருக்கு, தோசை கடை இருக்கு, புட்டு கடை இருக்கு, எல்லா கடையும் இருக்கு. எல்லாம் இருக்கு. நாங்கள் பிறகு ஜோதிச்சு கொண்டு வந்து நாங்கள் சோறங்க சாப்பிடுவோம். அப்படியே அதே கடைகள், அதே சர்பத்துக்கு, அதே முதலாளி, அதே நகைக்கடை. ஆமா, எல்லா ஒரு முதலாளி மேலும் செய்திருக்கிறோம். பார்த்தா குட்டி யாழ்ப்பாணம் விடுவா, குட்டி யாழ்ப்பாணம். ஆனா இந்த இடத்துல ஒன்று சொல்ல வேணும். ஆமா, இந்த யாழ்ப்பாணம் அமைவதற்கு இந்த வர்த்தகர்கள் நிறைய கஷ்டப்பட்டிருக்கிறார். நிறைய கஷ்டப்பட்டு யாழ்ப்பாணம் மாதிரி ஒரு இடத்தை உருவாக்குவதற்கு இன்று அன்று முன்னோடிகளாக இருந்த சில முகாமையாளர்கள் முதலாளிகள் இன்று எங்களோடு இல்லை. அவர்களையும் இந்த இடத்தில் நினைவு கொண்டு கொள்வோம். ஆனதுனால இப்படி இந்த யாழ்ப்பாணத்துக்கு வந்துட்டோம் என்ற சந்தோஷம், பெரிய சந்தோஷம். இப்படியே சந்தோஷத்தோட அப்ப துவங்குது எங்கட வேலை. காலையும் மாலையும் கேசு கயலைந்து, காலையும் மாலையும் கேசு கயலைந்து, கஜப்பல் கடைகளில் தவமாயிருந்து, காலையும் மாலையும் கயலைந்து, கஜப்பல் கடைகளில் தவமாயிருந்து. தீயோடும் வடையோடும் காலத்தை ஓட்டி, தீயோடும் வடையோடும் காலத்தை ஓட்டி, தீயோடும் வடையோடும் காலத்தை ஓட்டி, தவமாய் கிடைத்தது காட்டு எமக்கு, தவமாய் கிடைத்தது காட்டு எமக்கு. காலம வருவாம் லாச்சபலுக்கு. ஓ பின்னேரம் வருவாம், மத்தியானம் வருவாம், இரவும் வருவாம். இந்த கேஸ் எழுதுங்க ஐயா, தம்பி இருக்கா வேற லாச்சபல் கட்டுவேன். அது பிரச்சனை. நாங்கள் எத்தனை தரம் வேணுமென்றாலும் வருவாம். வந்து பொக்கெட்டை தட்டி பாப்போம். பொக்கெட்டுக்கு பெருசா காசு இருக்கா இருந்தாலும் கடைக்கு இருந்தாலும் அலுவல் பார்க்கும். டீ கடைக்கு இருப்போம். அன்னை ஒரு டீ உண்டு, அன்னை ஒரு வடையுண்டு. ஒரு வடையோடையும் ஒரு டீயோடையும் அண்டு ஃபுல்லா கடைக்கு இருப்போம். முதலாளி பாப்பர் 4-5 பேர் வந்திருக்காங்க, ஏதோ சாப்பிடத்தான் போவாங்க. பார்த்தா அவருக்கு அவர் அதாலும் இதாலும் சும்மா கடக்கனால பார்த்து கொண்டு போவார். இவ எழும்ப மாட்டினா, இவ பின்னேரம் வரைக்கும் அதுக்குதான் அப்படியே இருந்து டீயோடும் வடையோடையும் அடுத்த நாளைக்கு தான். சலுமனுக்கு போனாலும் ஒரு 5-6 பேரை கூட்டி கொண்டு போவோம் முடிவெட்டுறதுக்கு. அப்படி எல்லாரும் உண்டா அவர் பாப்பர் எல்லாரும் வெட்டத்தான் வந்திருக்கிறவன். ஒரு ஆள் தான் வெட்டு, மற்ற காவல் இப்படி நாங்கள் இந்த கடவாகரை குடுக்க டாக்டர் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இப்படியே திரிஞ்சு கேஸ் எழுதி ஒரு மாதிரி காட்டு வந்துடும். காட்டு கிடைச்ச கையோட அவர் காட்டோட போயிருவேன். எங்க காட்டோட போயிருவேன். கொஞ்சம் தள்ளி போவோம். அவர் அடுத்த அலுவல் வருவார். இந்த லீதரு ஃபேமிலி அதெல்லாம் எடுக்க வேணும். அதுக்கும் வருவார். அதுக்கு ராந்தேவுகள் கொடுத்து அதுக்கும் லாஜபெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு மாதிரி எடுத்து அவ வார கட்டமா விடும். அவ வந்தா ஆனா இதுவரைக்கும் லாச்சப்பள்ளிகளோ இந்த இடத்துல நாங்கள் சொல்ல வேணும்.
இந்த லாச்சப்பல் எங்களுக்கு ஒரு விலாசம் தந்தது. ஓ விலாசம் இன்றைக்கு எந்த நாட்டில போனா ஈபிள் டவர் தெரியாது, லாச்சப்பல் தெரியும். எனக்கும் விலாசம் இருக்கு. உங்களுக்கு கனவேருக்கு இவங்களுக்கு விலாசம் இருக்கா? கனவேர் இங்க வந்து விலாசமான பிறகு இப்ப தம்பியருக்கா லாச்சப்பலுக்கு வாரியோடான்னு கேட்டா சொல்லினா நாங்கள் வாகத்துக்கு ஒரு ரேட்டு போகத்துக்கு ஒரு ரேட்டா. இப்ப சொல்லினோம் வாகத்துக்கு ஒரு ரேட்டாம் போகத்துக்கு ஒரு ரேட்டாம். ஏண்டா கனவேருக்கு விலாசம் தந்தது இந்த லாச்சப்பல். ஆமா. ஆனா இந்த மண்ணை நாங்கள் மறந்துள்ளோம். ஒன்று சொல்றேன்டா, எங்களுக்கு ஒரு முகவரி வேணும். முகவரி இல்லாத கடிதம் ஊருக்கு போய் சேராது. அங்கே ஒரு தம்பி கடிதம் எழுதினவன் அப்படி மூத்தனார் கோயில் மேற்பார்த்து ஆத்த இடம் கொடுக்கவும். அப்படியானா போமா கடிதம் கடிதம் எங்க போஸ்ட்மேன் தேடுறது? அதுதான் இங்க எல்லாரும் டொமிசல் வேணும், கட்டாயமா வேணும். அதனால நாங்கள் தமிழராக இருக்கிறதுனால எங்களுக்கு முதல் மொழி விலாசமா, கலாச்சாரம் எங்கட கலாச்சாரம் அடையாளம் விலாசமா இருக்கும். எங்கட அடையாளம் விலாசமா இருக்கும். எங்கட உணவு விலாசமா இருக்கும். எங்கட பண்பாடு விலாசமா இருக்கணும். இப்ப நாங்கள் எங்கட உணவை மறந்து கொண்டு போறோம். இன்னைக்கு ஒவ்வொரு நாட்டுக்காரனும் தங்களுடைய உணவை பிரபல்யமாக்கி இருக்கிறார்கள். கெபாப் பண்றோம், பீஸான்றோம், ஒவ்வொரு நாட்டுக்காரன் உணவு பேக்கர்ன்றோம். இந்த சைனாக்காரன் ஒரு இட்லி போல சோத்த வச்சு சூப்பர் மார்க்கெட்ல அவன் சுஷியா, அத வேண்டி நல்ல ஜூசி அண்டு அவன் எல்லா இடமும் பிடிச்சிட்டான். அவன் பிரெஞ்சு கொடிக்கு பக்கத்துல தன் கொடியை நாட்டிட்டான். நாங்கள் நாட்டுற கொடியையும் கலட்டி கீழே விழுத்த தெரியும். ஆனதுனால எங்கட உணவு பழக்கங்களை இந்த நேரத்துல தான் நான் ஒன்று சொல்ல வேணும். என்ன சொல்ல வேணும்? இந்த விலாசம், இந்த லாச்சப்பல் எங்கட வீட்டு ஒரு ஆட்சி வந்தவ. ஆட்சி வந்தா நான் கேட்டேன், ஆட்சி பொன்சர்ல வந்திருக்கிற, யாழ்ப்பாணத்துல இருந்து வந்திருக்கிற நான் ஈபிள் டவர் கொண்டே காட்டுறேன். அதுதானே இங்க ஃபேமஸ். ஃபேமஸான இடம் ஈபிள் டவர் தான். நீங்க நல்ல சாக்லேட் எல்லாம் வேண்டலாம் பாணி என்று சொன்னேன். ஆட்சி சொன்னா, தாசா நான் அது பார்க்க வரையிலேடா, அப்பு லாச்சப்பல கொண்டே காட்டடா. எனக்கு இந்த லாச்சப்பா எங்க கிட்ட கண்டிருக்கா காட்டப்போ அங்க இருந்து லாச்சப்பா பார்க்க இல்லையே. அங்க எல்லாரும் சொல்லினோம் லாச்சப்பாக்கு போனா இல்லாம குறைக்காமல் எனக்கு ஒரு நொங்குக்காக வேண்டி தாப்பு. என்ன யாழ்ப்பாணத்துல இருந்துட்டு வந்துட்டு நொங்குக்க இளநீ என்ன விஷயம் தெரியாம கதைக்கிற நீ? அங்க எல்லாம் தகச்சு போட்டாங்க. அப்ப எல்லாரும் வீடு கட்டுறோம் சொல்லி எல்லாம் தென்னை பனி எல்லாம் தகச்சு போட்டாங்க. அப்ப இப்ப முதல்ல இப்ப பிரான்ஸ்ல கிடக்கா தென்னை நொங்கு கிடக்குதாம், இளநீ கிடக்குதாம், வாழமரம் குழியோட வருதாம். அப்ப ஒரு வாழைக்குழியோட வளர்க்கலாம் உண்டாகி. அப்படியாக எல்லா இடமும் பெயர் பெற்ற இந்த லாச்சப்பல் நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். நிச்சயமா இங்க இருக்கிற வர்த்தகர்களுக்கு நாங்க ரொம்பவே கடமைப்பட்டிருக்கோம். இப்படியான ஒரு இடத்தை உருவாக்கினதுக்கு அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நாங்கள் மறந்துடக்கூடாது. துன்பத்தோடும் துன்பத்தோடும் துயரத்தோடும் ஓடி வந்த எங்களுக்கு, துன்பத்தோடும் துயரத்தோடும் ஓடி வந்த எங்களுக்கு, துன்பத்தோடும் துயரத்தோடும் ஓடி வந்த எங்களுக்கு நம்பிக்கை தந்ததிந்த லாச்சப்பல், நம்பிக்கை தந்ததிந்த லாச்சப்பல், வாழ்வை திருப்பி தந்த லாச்சப்பல், வாழ்வை திருப்பி தந்த லாச்சப்பல். கோடி துயர்பட்ட போதும்
துயர்பட்ட போதும் கோடி கட்டி வந்த போதும் கோடி துயர்பட்ட போதும் கோடி கட்டி வந்த போதும் கோடி துயர்பட்ட போதும் கோடி கட்டி வந்த போதும் ஊர்வாழ்வை திருப்பி தந்த லாச்சப்பல் எங்களை சந்தோஷத்தை வாழ வைத்த லாச்சப்பல் எம்மை சந்தோஷமாய் வாழ வச்சது லாச்சப்பல். அப்படியான லாச்சப்பல் ஆமா, நாங்கள் மறந்துடக்கூடாது. ஓ கட்டாயம், நிச்சயமா. எவ்வளவுதான் தூரத்துல இருந்தாலும் ஆமா, அடிக்கடி வர வேணும். ஆனா ஓ இப்ப கொஞ்சம் இந்த நேரத்தில் ஒரு கதை. அன்றைக்கு ஒரு தம்பி சொன்னார், தம்பி கனகாலத்து புற கண்டன் என்ன போ, ஆமா உனக்கு விசா கிசா எல்லாம் கிடைச்சி மனுஷி வந்துட்டு தானே இப்ப சந்தோஷமா சாப்பிடுறதானே பொடியன்னு சொன்னான். ஐயோ ஐயா அது ஏன் கேக்குறியே, ஐயோரா என்னடா அப்படி சொல்லுவான். ஐயோ ஐயா முந்தி நான் லாச்சப்பல்ல போய் சமரி சாப்பாடு சாப்பிட்டனான். அப்ப இப்ப ஐயோ அது ஏன் கேக்குறீர்கள், சமரி சாப்பாடு போய் இப்ப மறியல் சாப்பாடு. மறியல் சாப்பாடு அவ போட்டு தள்ளி விட்டா சாப்பிட வேண்டியதா, அவ போட்டு தள்ளினா பார்த்து கொண்டு வேண்டியான். ஆக இப்படி எல்லாம் கஷ்டப்பட்ட எங்களுக்கு இன்றைக்கு இந்த மண்ணிலே தேரொன்று ஓடுகின்றதென்றால் அதற்கு காரணம் இந்த வர்த்தகர் சங்கம், அதற்கு இந்த வர்த்தகர்கள் கொடுக்கின்ற ஆதரவு. தேரோடும் வீதி எங்கும் தமிழர் வாழும் ஊரெல்லாம் தேரோடும், தேரோடும் ஊரெல்லாம் தமிழர் வாழும், தமிழர் வாழும் ஊரெல்லாம் தேரோடும், தேரோடும் ஊரெல்லாம் தமிழ் வாழும். தலைவனோட பேரென்றும் உலகாளும், தலைவனோட பேரென்றும் புகழ் பாடும், தலைவன் பெயர் சொல்லி சொல்லி தமிழ் வாழும், தலைவன் பெயர் சொல்லி சொல்லி தமிழ் வாழும். தமிழர் வாழும் ஊரெல்லாம் தேரோடும், தேரோடும் ஊரெல்லாம் தமிழ் வாழும், தேரோடும் ஊரெல்லாம் தமிழ் வாழும், எங்க தமிழ் வாழும். அப்படியாக இன்று பெருமை கொண்டிருக்கிற இந்த லாச்சப்பல்லு இவ்வளவு சிறப்பு நடக்குதென்றால் உங்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டியது ஒன்று என்னென்றால், இந்த வர்த்தகர் சங்கம் ஈட்டுகின்ற வர்த்தகர்கள் ஈட்டுகின்ற லாபத்திலே ஒரு பகுதியை இந்த வர்த்தகர் சங்கம் எங்கள் ஈழ தேசத்தில் ஊனமுற்றோர்களுக்காக அள்ளி வழங்குகின்றது, கன சேவைகளை செய்கின்றது. எங்களை பின்னாலே நெருக்கிக் கொண்டிருக்கிற நிகழ்ச்சியை முடிக்க சொல்லி ஆனதினாலே நாங்கள் கூடிய கதியிலே நிகழ்ச்சியை முடிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்காக இருக்கின்றோம். ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேணும் என்றா, என்ன செய்ய வேணும்? எல்லோரும் வாருங்கோ லாச்சப்பலுக்கு, லாச்சப்பலுக்கு, எல்லோரும் வாருங்கோ லாச்சப்பலுக்கு, சந்தோஷம் காணலாம் லாச்சப்பலுக்கு, எல்லோரும் வாருங்கோ லாச்சப்பலுக்கு, சந்தோஷம் காணலாம் லாச்சப்பலுக்கு. விதம் விதமா மளிகை கடைகள் இருக்கு, விதம் விதமாய் மளிகை கடைகள் இருக்கு, விதம் விதமா மளிகை கடைகள் இருக்கு, விதம் விதமாய் மளிகை கடைகள் இருக்கு, ருசியான சாப்பாட்டு கடைகள் இருக்கு, ருசியான சாப்பாட்டு கடைகள் இருக்கு, தரமான புடவை கடைகள் இருக்கு, தரமான புடவை கடைகள் இருக்கு. என்ன கடை இல்லை இந்த லாச்சப்பலிலே, என்ன கடை இல்லை இந்த லாச்சப்பலிலே, எல்லாமே இங்கிருக்கு ஓடி வாருங்கோ. ஆமா எல்லாமே இங்கிருக்கு ஓடி வாருங்கோ. ஊர் வாழ்வை திருப்பி தாரோம் ஓடி வாருங்கோ. ஊர் வாழ்வை திருப்பி தந்த லாச்சப்பலுக்கு சந்தோஷம் காணலாம் ஓடி வாருங்கோ. சந்தோஷம் ஓடி வாருங்கோ.
இந்த லாச்சப்பலை தக்க வைக்க வேண்டும் என்றால் உங்கள் கைகள் எங்கள் வர்த்தகர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்று கூறி இதுவரை நேரமும் கதை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி கலைவாணர் வில்லிசைக்குழுவாகிய நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளுவோம். நன்றி. எல்லாரும் சேர்ந்து ஒரு பலமான கைதட்டல்களை தாருங்கள். இப்போ இந்த அருமையான தமிழை கட்டு வந்த புத்தமத்து மங்களம், தமிழை கட்டு வந்த உத்தமத்து மங்களம், கலியுகத்து மெய்ஞான கந்தனுக்கு மங்களம், கந்தனுக்கு மங்களம், மங்களம் ஜ மங்களம் ஜ மங்களம். மங்களம் ஊரில் உண்டாகட்டும். எல்லாருக்கும் நன்றி. நன்றி ஐயா. சிவபாதம் ஐயா அவர்களுடைய தலைமையிலான கலைவாணர் வில்லிசை பாட்டு குழு மிக சிறப்பான ஒரு வில்லிசை தந்திருந்தார்கள். அவர்களுக்கு நன்றிகளை நல்ல சத்தமா கைதட்டி இருக்க உற்சாகமாக அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை சொல்லிக் கொள்ளலாம். அருமையாக இருந்தது. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. நிச்சயமா காத்து வேற பலமா அடிச்சு கொண்டிருக்கு. மழை வரப்போது, தேர் போயிட்டுது, மக்களை நாங்க குஷிப்படுத்தணும், சந்தோஷப்படுத்தணும், நிகழ்ச்சிகள் இருக்குது. அதுக்காண்டி தான் நாங்களும் விறுவிறுப்பா போய் கொண்டிருக்கிறோம். இப்ப அடுத்து ஒரு நல்ல நடனம் பார்க்கலாம். வில்லுப்பாட்டுக்கு அடுத்தது நடனம். இந்த நடனத்தை தருவதற்காக மௌசியா மருதநாயகம் அவர்களை